காஷ்மீரில் சிக்கிய தமிழக மாணவர்கள் 4 பேர் டெல்லிக்கு திரும்பி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்களா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் என்பது நிலை வரும் நிலையில் அங்கு இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள், குறிப்பாக லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் படித்து வந்த மாணவர்கள் மொத்தம் 12 பேர் தற்போது டெல்லியை நோக்கி வந்திருக்கிறார்கள். முதலில் 6 மாணவர்கள் தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கும் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த உதவி மையத்தின் சார்பாக இவர்கள் அனைவருக்குமான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான ஒரு நடவடிக்கையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த மாணவர்களிடம் தற்பொழுது பேசலாம். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? எந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க? எல்பியூ காலேஜ்ல இருந்து ஜலந்தர்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு நேட்டிவ் எது? நீங்க எவ்வளவு நாளா இப்போ அந்த பகுதியில இருந்தீங்க? நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கோம். இப்போ இங்க வார் இருந்ததுனால கொஞ்சம் பயந்து இந்த டெசிஷன் நேற்று நைட் தான் இமீடியட்டா டெசிஷன் எடுத்து ஃப்ளைட்லாம் புக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நீங்க இருந்த இடத்துல வந்து எதுவும் தாக்குதல் வந்து நடைபெற்றதா? அந்த சமயத்துல எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து அங்க அரசாங்கம் எடுத்திருந்தாங்க? குறிப்பா உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணுன்றதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாங்க? நாங்க காலேஜ்ல தான் இருந்தோம். அதனால வெளியில என்ன நடக்குது நியூஸ் பார்த்து அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டோம். காலேஜ்ல வந்து ஃபுல் செக்யூரிட்டி, அந்த லைட்லாம் எல்லாமே ஆஃப்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலை. உங்களோட பேர் என்ன? எவ்வளவு நாளா நீங்க அந்த கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறீங்க? மிக முக்கியமா எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த தகவல்களை கேட்கிறப்ப? ஒரு போர் மூழ்ற ஒரு சூழல் எல்லையில இருக்கு, வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களோட வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க? நாங்கள் 2 வருஷமாக எல்பியூவில் படிச்சுட்டு இருக்கிறோம். நேட்டிவ் வந்து நாமக்கல். நாங்கள் போர் இது நியூஸ் வர்றதுக்கு அப்போ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து வர சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பட் காலேஜில் வந்து பொலைட்டாக தான் இருந்தாங்க. லைக் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க நியூஸ் சொல்கிற வரையும், அஃபிஷியல் நியூஸ் வர வரையும் நாங்கள் போக வேணாம் தான் இருந்தோம். நேற்று வந்து பிளாக் அவுட்டு ஜலந்தரில் வந்து அட்டாக் வந்துச்சு. டிஃப்யூஸ் பண்ணான்னு நியூஸ் வந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து வர சொல்லனால காரணத்தினால நாங்கள் நைட்டே புக் பண்ணிட்டோம். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு? எப்படி ஃபீலாக இருந்தது? பயமாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? பயமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் கேட்டதில்லை, பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தடவை அனுபவிக்கிறப்ப பயமாக தான் இருந்துச்சு. வீட்டில் பேரண்ட்ஸ் அழுவுறதுலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த பயத்தில் நாங்கள் சரி கிளம்பி வந்துட்டோம், என்னதான் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் நியூஸில் வந்து எல்பியூலேருந்து அவங்களே கிளம்ப சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களே அக்காமடேஷன் கொடுக்காம அப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ஹெல்ப்லைனுக்கு கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு அவசர அக்காமடேஷன் தரேன்னாங்க. ஸோ நாங்கள் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். எவ்வளவு மாணவர்கள் உங்க கூட மொத்தத்தில் நீங்க இப்போ டெல்லி வந்திருக்கிறீங்க? இதுக்கு அடுத்தபடியா இங்கிருந்து உங்களுடைய நேரடியாக சொந்த ஊர்களுக்கு போயிருக்கீங்க இல்லை சென்னை போயிட்டு அங்கிருந்து போற ஐடியா இருக்கா? நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். எங்களோட பிளான் வந்துட்டு இங்கே டெல்லியிலேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து எங்களோட நேட்டிவ் போகிறதுக்கு. பிகாஸ் எங்களோட நேட்டிவ் வந்து நாமக்கல். ஸோ அதனால நாங்கள் சென்னை போய் சென்னையிலேருந்து நாமக்கல் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை? பத்திரமா நீங்கள் உங்களால் கல்லூரியிலிருந்து கிளம்பி இங்கே வரைக்கும் வர முடிஞ்சது இல்லையா? பத்திரமாக சேஃபாக தான் வந்தோம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வி ஆர் சேஃப். ஓகே, இப்போ திரும்ப எப்போ சென்னைக்கு போக போகிறீங்க? இன்று 20 திரும்புறீங்களா இல்லை நாளைக்கு காலையில் போகிற ஒரு ஐடியா எதுவும்? நாளைக்கு காலையில் 6:50க்கு எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நாளைக்கு மதியானம் 1 மணிக்கு நாங்கள் சென்னை போயிடுவோம். ஸோ சென்னையிலேருந்து அப்புறம் எங்கள் நேட்டிவ்க்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு வார் சிச்சுவேஷன் அப்படின்றத நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து சொன்னாங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு வெக்கேட் பண்ணிருங்க, எக்ஸாம்லாம் போஸ்ட்பான் ஆன்லைனில் மேபி கண்டக்டட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே வி ஹவ் ஸ்டார்டட் கமிங் ஃப்ரம் தேர். ஸோ நவ் வி ஆர் சேஃப் அண்ட் வி ஆர் ஃபீலிங் ஸோ சேஃப். எஜுகேஷன் இதனால் அஃபெக்ட் ஆகுன்ற ஒரு பயம் ஏதாவது இருக்கா? ஏன்னா கல்லூரி எவ்வளவு நாட்களில் திரும்ப திறக்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியா வந்து யாருக்குமே தெரியாது. எவ்வளவு நாள் இந்த சூழல் நிலவ போதுன்ற ஒரு ஐடியாவும் தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸ்டில் 7 எக்ஸாம்ஸ் ஆர் பெண்டிங். ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்தே இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக விட்டுருக்காங்க, லைக் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரீஷெட்யூல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருந்துச்சு, செம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, அப்படியா பல்வேறு அவர்களுடைய அந்த தகவல்களை, குறிப்பாக சுவாரஸ்யமான தங்களுடைய அனுபவங்களையும் அந்த பகுதியிலிருந்து எவ்வாறு டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அனுபவங்களையும் இந்த மாணவர்கள் தங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். மிக முக்கியமாக இவர்கள் மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜம்மு காஷ்மீருடைய பகுதிகளில், குறிப்பாக ஜம்முவுடைய வேளாண் பல்கலைக்கழகம், அது மட்டுமல்லாமல் நிஃப்ட் ஆகிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பயிற்சி பெறக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்கள் மட்டுமல்லாமல் அங்கு பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் உள்ளிட்டோரும் இந்த
குழுவில் ஜம்மு காஷ்மீரில் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கான அந்த ஒரு ஏற்பாடுகள் என்பது அங்கு நிலைமை சற்று சரியான பிறகு அவர்கள் அனைவருமே டெல்லி அழைத்து வரப்பட்டு அதன் பிறகு இங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. அதற்காக பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டு இந்த அதிகாரிகள் நேரடியாகவே அவர்கள் இந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு IAS அதிகாரி, அதாவது காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரியான அஃப்தாப் ரஃபூல் அங்கு நேரடியாகவே காஷ்மீருக்கு சென்று இந்த மாணவர்களுக்கான தேவையான நடவடிக்கைகளையும் அந்த மாநில அரசோடு இணைந்து ஏற்படுத்தி கொடுத்துள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். அபிநயா, தமிழக மாணவர்கள் 6 பேர் தற்போதைக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சார்ந்த விரிவான விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி சுசித்ரா.